நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார். நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் பிறக்கலையே, கொடுக்கப்பட்டார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பாலகன் ஆண்டவருடைய மனுஷீகம், குமாரன் ஆண்டவருடைய தெய்வீகம். பாலகன் மண்ணிலே உதித்தவர், குமாரன் விண்ணிலிருந்து வந்தவர். பாலகன் மனுஷகுமாரன், குமாரன் தேவகுமாரன். மனித குமாரர்கள் எல்லோரும் தேவகுமாரர்களாக மாறத்தக்கதாக தேவகுமாரன் மனுஷகுமாரன் ஆனார். நாம் எல்லாம் கடவுளுடைய பிள்ளைகளாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். திருமறையின் செய்தி, இன்றைய நாளின் வாழ்த்து. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனால் பிறந்தவர்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்கள் இருதயத்தில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு உங்களுடைய வாழ்க்கை அர்ப்பணித்து வாழ வேண்டியது உங்களுடைய கடமை என்பதுதான் கிறிஸ்மஸ் நாளின் விசேஷமான சிறப்பு செய்தியாக இருக்கிறது என்பதை அறிய கடவோம். அன்றைக்கே அந்த சாஸ்திரிகள் முன்னணிக்கு வந்து ஆண்டவரை வாழ்த்தினார்கள். வாழ்த்தினது மட்டுமல்ல, தங்களுடைய பொக்கிஷங்களை திறந்து அவருக்கு பரிசில்களை வழங்கினார்கள். பொன், தூபவர்க்கம், வெள்ளைப்போளம், 3 ஆசீர்வாதங்களை, 3 விலையுயர்ந்த பொருட்களை ஆண்டவருக்கு காணிக்கையாக படைத்தார்கள். நாம் 3 காரியங்களை படைக்கலாமே. நம்முடைய உடல், நம்முடைய உள்ளம், நம்முடைய ஆத்மா, 3ஐயும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை வழிபடுவோம், அவரை வாழ்த்துவோம். ஆண்டவர் உங்களுக்கு இந்த கிறிஸ்மஸ் நாளுக்குரிய ஆசீர்வாதங்களை அளவிறந்து வழங்குவாராக. ஆமேன்.